கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. வந்து கேஸில் காண மாட்ட போகிறீங்களா கேட்டு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. மம்மி போச்சுரா இன்னைக்கு. வணக்கம், நான் தான் மதன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பைக்கோட டாப் ஸ்பீட் எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தீங்க. பண்ணக்கூடாதுலாம் இந்த டாப் ஸ்பீட்லாம் சரி ரைட்டு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்னு கொசரம் தான் நான் உங்களுக்கு எவ்வளோ டாப் ஸ்பீட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் யாருமே இதை ட்ரை பண்ணாதீங்க. இது யாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை வச்சு ஹைவேயில் சேஃப்டியாக முடிஞ்சால் டாப் ஸ்பீடை காட்டுவேன். முடியாட்டி காட்ட மாட்டேன். செக் தான் பண்ண போகிறேன், ட்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே சார், நம்ம சேனலை யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல்லைக்கான ஆளை போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வண்டிட்டு பறக்க ஆரம்பிக்கலாம். ஸ்குவாட் கரெக்டாக டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6:21 தான் ஆகுது. இன்றைக்கி டேட் டேட்டு 10ன்னு நினைக்கிறேன். மார்னிங் டைம் தான் செக் பண்ண போகிறேன். நமக்கு ஒர்க் இருக்கிறனால இப்படி தான் ஷூட் பண்ண முடியும். நல்ல ஒரு ஹைவேக்கு தான் போயிட்டுருக்கேன். திண்டுக்கல் டு சேலம் ஹைவே தான் போயிட்டுருக்கேன். எதுக்கு திடீர்னு உனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க டாப் ஸ்பீடு படாக்கை வச்சு பண்ணுங்கள், படாக் ஸ்டாண்டு போட்டு டாப் ஸ்பீடு பண்ணுங்கன்னு. படாக்லாம் போட்டு பண்ணுறது சேஃப்டி கிடையாது. பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது, பண்ணலாம். ஆனால் அது சேஃப்டி கிடையாது. திடீர்னுக்கான ஏதோ ஒரு வைப்ரேஷனில் வண்டி இறங்கிடுச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, அதான் உங்களுக்கு டாப் ஸ்பீட் ரோட்லேயே காட்டிடுவோம். படாக்லலாம் போட்டால் உங்களுக்கு டாப் ஸ்பீடு எப்படியா இருந்தாலும் கூட காட்டிடும். ஏன்னா வண்டி உங்களுக்கு கிரவுண்ட்லேயே பட்டிருக்காது, கீழே ரோட்லேயே படாதனால உங்களுக்கு அது வாட்டுக்கு வீல் மட்டும்தானே சுற்றணும். வீல் மட்டும் ஸ்பின் ஆகிறதுக்கு வேகமாக ஸ்பின் ஆகும். ஆனால் ரோட்டில் அப்படி கிடையாது. நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம வெயிட் இருக்கும். அதனால டாப் ஸ்பீடு கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. நான் 3rd சர்வீஸ் முடிச்சிருக்கேன், அதனால தான் இப்போ செக் பண்ணுறேன். நிறைய பேர் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தீங்க. 3rd சர்வீஸ் முடிச்சுட்டு அன்றைக்கி நான் லாக் பண்ணியிருந்தப்போ 136. நான் ஆல்ரெடி டாப் ஸ்பீட் போயிட்டேன். என்ன கேஸில் காண மாட்ட போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. கேஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் முடிஞ்ச அளவுக்கு டாப் ஸ்பீடு போடுவேன்னா நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடிட் பண்ணி அனலைஸ் பண்ணிட்டு தான் போடலான்ட்டு இருக்கேன். பார்ப்போம் என்னன்னு. நீங்கள் யாருமே ட்ரை பண்ணாதீங்க. ஒன்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க வண்டி. ஏன்னா ஒரு பைக் எடுக்க போகிறோன்னாலே எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, வண்டியோட டாப் ஸ்பீடு என்ன அப்படி தான் கேட்பாங்க. அதை நீங்கள் கேட்குறதோட நிப்பாட்டிக்கிங்க, ட்ரை மட்டும் பண்ணாதீங்க. வீக்லி ஒரு வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? கொஞ்சம் கொடுக்க முடியல. அது அந்த வீடியோவே சொல்லியிருப்பேன், வீக்லி 2 வீடியோலாம் கொடுக்க முடியும் சொல்லிட்டு. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ரெகுலராக வர ட்ரை பண்ணுறேன். அடுத்து நிறைய வீடியோஸ்லாம் யோசித்து வச்சுருக்கேன். பண்ணுறதுக்கு தான் டைம் இல்லை ஸ்குவாட். மார்னிங் டைம் அவ்வளோ வண்டி எதுவும் இருக்காதுன்னு நம்புகிறேன். என்னை வச்சு ஒன்று காமெடி. மார்னிங் டைம் எதுவும் வண்டி வச்சு அவ்வளோவா ஹைவேயில் காண முடியாதுன்னு நம்புகிறேன். அப்படின்னும் கிடையாது, அது ஒரு மித்து தான். அது ஏரியாவை பொறுத்து. முதல்ல என் வண்டியில் பார்த்தீங்கன்னா லோ ஃபியூலே காட்டாது. இப்போ எல்லா வீடியோலையுமே லோ ஃபியூல் காட்டுது. போன வீடியோவே வண்டியை வச்சு கலாச்சிருப்பேன். இந்த வீடியோலையும் கத்துறேன் பையன். வாங்க பாஸ், வந்தீங்கன்னா தான் டக்குன்னு போக முடியும். அப்படியே ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திண்டுக்கல்லையே வந்துடும். ஒரு 1 to 2 கிலோமீட்டரில் வந்துடும். அங்கே வேறு பையன் இன்னுமே கத்துறான். 100 ரூபாய்க்கு போட்டுமாடா கத்துறேன். ஓ
அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. பார்த்தீங்களா, இந்த லைட் எரியும், இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இந்த லைட் எரியும், இது கொஞ்சம் நேரத்தில் இதே ஆஃப் ஆகிடும். இது நம்ம இந்த பட்டனை அமுக்கினா மட்டும்தான் அது வந்து ஃபியூயல் ரேஞ்சே காட்டும் நமக்கு. நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம அதிகமாக லிட்டர்ஸ் போட்டால் தான் காட்டும். 300 ரூபாய்க்கு போட்டால் தான் அதே காட்டும். இல்லாட்டி நம்ம வந்து நம்ம மனசை தேத்திக்கணும்னா 100 ரூபாய்க்கு போட்டு இது அமுக்கணும்னா ஃபியூயல் ரேஞ்ச் 50 கிலோமீட்டர் காட்டும். ஆனால் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிச்சா. போன வண்டிக்கு பையனுக்கு டேங்க் ஃபில் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சு டேங்க் ஃபில் பண்ணி. அந்த பெட்ரோல் வந்து அந்த வடும்பில் பட்டு பல வருஷங்களாக அது பண்ணுவோம். இதோட என்ன ஒரு இப்போ வந்து கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு தான் என்னன்னே தெரில. கொய்யால காற்று சவுண்டு கிளிக்குது. எல்லா வாட்டியும் நான் வீடியோ எடிட் பண்ணி தரதெல்லாம் நான் வந்து ரெடியூஸ் வாய்ஸ் நைஸ் போட்டு தான் நான் எடிட்டே பண்ணி தரேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம் என்னான்ட்டு. மைக்கு வேறு எங்கேயும் காற்று உள்ளே வர மாதிரி எனக்கும் தெரியல. நம்ம இன்னும் டாப் ஸ்பீடு போகிறப்ப கண்டிப்பாக காற்று தெரியாது. அது இல்லாமல் நான் வந்து டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோனோ மைக்கில் வர அடாப்டரை நான் போட்டிருக்கேன். சாரி மோனோ மைக்கில் வர அடாப்டரை போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த இரைச்சல் சவுண்டு கேட்கும். தரமாக எடிட் பண்ணி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுமாரி கேட்டுச்சுன்னா பார்த்து பண்ணி விட்ருங்க. ஹைவே கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ எப்படி செக் பண்ண போகிறோம்னா, மொத்தம் 2 விதமாக செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக போயிட்டு டாப் அண்ட் எவ்வளோ போகுதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர், தேர்டு கியர், ஃபோர்த்து கியர், மொத்தம் 2 செக்ஷன் இருக்குது. அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ போகுதுன்னு. பாமுனியப்பா, நீ தான் பார்த்து காப்பாற்றி ஒன்றும் எடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்படி சிவாஜி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே போகலாம். வண்டி அதெல்லாம் ஒன்றும் வாப்ளிங்லாம் இருக்காது. வண்டி டார்க்கில் போனாலும். ஆனால் இது மாதிரி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் சேஃப்டியாக தான் போய்க்கணும். ஸ்ட்ரீட்டான ஒரு ஹைவே கிடச்சுன்னா பரவாயில்லன்னு பார்த்தேன். ஹைவே கிடைக்காதோட லைட்டாக வாபிள் ஆகுது. அது வந்து அந்த மேடு பள்ளத்தினால. கமான், அந்த பாலம் ஏறி இறங்கினா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறோம். அதுக்குள்ள 137 அவ்வளோதானா? ஃபினிஷ். வேற மாதிரி ஐயோ, யாருண்ணா இவரு? சாமி போச்சுரா இன்னைக்கு. அவர் வேணா பார்த்தீங்களா, உள்ள வந்துட்டு லெஃப்ட் எடுத்து ரைட் எடுக்கிறாரு. பார்த்து ஓட்டணும் மார்னிங் டைம்லாம். ஏன்னா இந்த லாரிக்காரவங்கள சொல்லிடலாம், அவங்கள சொல்லிடலாம், இந்த இதுமாதிரி டிரைவர்ஸை சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப தூரம் ஓட்டுறாங்களாம், அவங்களுக்கும் தூக்கம் வராதான். அவங்களும் மனுஷன் தானே. அவங்க லோடுக்காக, அவங்க பொழப்புக்காக ஓட்டுறாங்க. நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும். அதுக்குன்னு எல்லாருமே வந்து கரெக்டாக ஓட்டுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே ஸ்குவாட், 37 வந்துச்சு. அதிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் எவ்வளோ போகுது, செகண்ட் கியர் அது மாதிரி அதில் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடா பாவி, என்னோட அது லைட்டு போய் 90 கிலோமீட்டர் காட்டுது. ஸ்பீடு போனால் தான் மைலேஜ் கொடுப்பியா? டேய் சுப்பிரமணி, வர ரொம்ப பண்ணுறடா நீ. ஃபஸ்ட்டு கியர் 44, 60, 79,
101, 4வது கியரில் 101, 5வது கியரில் 120. அவ்வளோதான் டாப் எண்டு. டாப்பு போகிற ஸ்காட் போயிட்டு கமான் 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 கமான். ஆனால் வண்டி டாப் போகிற மாதிரியே இருக்காது, உங்களுக்கு அசால்ட்டாக பேசிகிட்டு இருப்பேன். வண்டி டாப் போகிறதே எனக்கே தெரியாது. நான் நிறைய வாட்டி அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னடா வண்டி டாப் அடிச்சதுன்னா கூட தெரியும், அந்த வண்டி தான் ஐயோ வண்டி விட்றா 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 அப்படின்னு கத்தம். அப்போ தான் நானே தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான். இந்த வாட்டி பையன் என்னன்னு தெரில, 135 இடிக்குதான். வாட் ஹேப்பன் டு சுப்பிரமணி? வாட் ஹேப்பன் தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல சுப்பிரமணிக்கு. காமான் கமான்டா 137 ஆடுறா, ஒரே ஒரு ஆட்டி ஆடுறா டேய். கமான் 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 பாய். டூ இட் டூ இட் டூ இட் டூ இட் டூ இட். ஆனால் வாய்ப்பே இல்லைன்ட்டான், வாய்ப்புகள் குறைவுன்ட்டான். என்னடா டே என்ன விட்றா சாமின்னு கத்துறான். அவனோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது, டே வேணாண்டா வேணாண்டான்றான். அப்பா செம்மையான சன்ரைஸு. உங்களுக்கு இந்த லுக்கை காட்டியே ஆகணும். காட்டுறேன், அங்கிட்டு காட்டுறேன். இங்கே நிப்பாட்டி காட்ட முடியாது, அங்கிட்டு நிப்பாட்டி காட்டுறான். நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வேறு லெவலாக இருக்கும். எனக்கு தெரியும் கண்டிப்பாக சன்ரைஸ் ஆகணும். ஏன்னா முன்னாடி இங்கே வண்டி ஓட்டி இருக்குல்ல இந்த ரோட்டில், அதனால் தெரியும் சன்ரைஸ் செம்மையாக இருக்கும். சொல்லியர் நடிக்கும் மூஞ்சில். அப்படியே சுப்ரன் நிப்பாட்டி இங்கிட்டேருந்து ஒரு ஆங்கிள், அங்கிட்டேருந்து ஒரு ஆங்கிள் எடுத்தோன்னு வைங்க, வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தாரு ஆஃப் டோசர் போட்டு வந்துட்டோன்னா. அடுத்து இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பள்ளி 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 பள்ளின்னு இருப்பான் பையன். மொத்தம் 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா நமக்கு ஏதாச்சும் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை வீடியோ பண்ணுறதுக்காகும். ஓகே ஸ்குவாட், ரெக்கார்டாகனா கூட தெரில, பையன் வந்து ரெக்கார்டாகுது. ஓகே ஸ்குவாட், டாப் ஸ்பீடு கேட்டிங்க, பண்ணியாச்சு. நீ யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஆமாம், ஆர்சியில் ட்ரை பண்ணாதீங்க, ஒன்றும் செய்யாது. அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். யாரையும் ட்ரை பண்ணாதீங்க தான் நான் சொல்லுவேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோவை நான் வந்து இங்கே முடிச்சுக்கிறேன். நல்ல டீ கூட குடிக்கல, இன்னும் போய் டீ குடிக்கணும். யாரும் ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக போகுது. நம்ம வண்டி ஏன் 137ஓட நின்றுச்சுன்னு தெரியல. இன்னும் லாக்கான பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. அடுத்து லாக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் டாப் ஸ்பீடு வந்து அதிகமாக போச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். நீங்கள் யாரும் வந்து ஆர்சி லவர்ஸ் யாரும் பயப்படாதீங்க, நம்ம வண்டி இவ்வளோ தான் போகும்ன்ட்டு கிடையாது. நம்ம வண்டி வந்து அதிகமாக போவோம். இது ஏதோ லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஸ்குவாட், நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல்லைக்கான ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பாய். சுப்பிரமணி பாய் சொல்கிறான்.